ராஜ்கண்ணன் யாரு? அவருக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? இதுவும் திராவிடத்தை கூட முடிச்சு போடுவது ஏன்? இல்ல நீங்க இப்படி ஒரு தீமையின் தொடக்கமே திராவிடம் தாங்க. வேற யாருக்கு இந்த எண்ணமே வராது. வேற யாருக்கு இந்த சிந்தனையே வராது. வேற யார் உங்களுக்கு பணம் கொடுத்து சீமான் அவர்களை எதிர்க்க வேண்டும், நான் 80 லட்சம் தர்றேன், 1 கோடி ரூபாய் தரேன், நீ இந்த வேலையை செய்யணும் யார் செய்வா? யாருக்கு இந்த நோக்கம் இருக்கும்? இந்த கட்சியை வீழ்த்தணும்னு இங்க இருக்கிற யாருக்கு அந்த நோக்கம் இருக்கும்? யாருக்கு அந்த தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர்கள் யார்? இந்த திராவிடத்தை சேர்ந்தவர் தான் செய்து கொண்டிருக்காங்க. இந்த திராவிட இயக்கங்கள் தான் செய்து கொண்டிருக்கு. இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்கள், கொச்சையாக பேசக்கூடியவர்கள், கேவலமாக அண்ணன் அவர்களையும் அண்ணன் குடும்பத்தையும் பேசக்கூடியவர்கள் யார் என்று பின்னாடியை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திராவிடம் தான் இருக்குது. திராவிட கழகங்கள் தான் இருக்குது. பெரியார் கழகங்கள் தான் இருக்குது. அப்போ இவர்கள் இல்லாமல் இன்னொருத்தர் போய் எனக்கு 1 கோடி ரூபா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இருக்காதுல்ல. அப்படி இருந்தால் பரவாயில்ல. இவர் என்ன சொல்லியிருக்காராமா, செய்தி என்னன்னா, சீமான்ட்ட இருந்தே 80 லட்ச ரூபா வாங்கலாம் பண்ணதா சொல்லி. இல்ல ரெண்டு அது நடக்காது. நீங்க அது சீமான் அண்ணன்ட்டேருந்து வாங்குறதுக்கு சீமான் அண்ணன் ஏதாவது தவறு செய்தால் தான் நடக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தவறு செய்தவர்களாம் நீங்க அதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணுமோ இல்லை அதுக்காக பயப்படணுமோ அச்சப்படணுமோ அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. இவர்கள் திட்டமிட்டு ஒரு 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 மாயை கட்டமைக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, கட்சியில் ஒரு பெண்களாக இணைக்கிறது, அவர்களை கட்சியில் வேலை செய்ய வைக்கிறது, இப்போ அண்ணனுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை வரையறை செய்து அதை வைத்து கொண்டு பூதகரமாக பேசுவது, இது எல்லா தலைவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒன்றாக இவர்கள் நினைத்து கொண்டு அதை அண்ணன் அவர்களும் செய்து விடலாம் என்ற ஒரு நப்பாசையில் ஒரு கற்பனை கோட்டையை செய்து கொண்டு பண்ணது தான். இப்படி ஒன்று நடந்தால் இதெல்லாம் திருப்பி கொண்டு போய் மக்களிடத்தில் பேசும்போது பாருங்கள் இவர் ரொம்ப இதாக நடந்துக்கிறார், அநாகரிகமாக நடந்துக்கிறார். அண்ணன் அவர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கட்சியின் கூட்டத்தில் யாரோட புகைப்படம் எடுத்துக்கொண்டாக கொச்சையாக பேசினவங்க தான் அவங்க. அதையும் தவறுதலாக சித்தரித்து பேசினவங்க தான் இவங்க. என்ன மாதிரியான சிந்தனையோட, என்ன மாதிரியான ஒரு அருவறுப்பான புத்தியோடு இருக்கக்கூடியவர் தான் இந்த யூடியூப் ரூட்டர்ஸோ இல்லை அந்த அங்கே சம்மந்தப்பட்ட அந்த திமுகவோ திராவிடத்துக்காக பேசக்கூடிய அனைத்து சேனலும் சரி, நம்ம முக்தராக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான். மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு நீங்கள் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கக்கூடியவங்க தான் அவங்கெல்லாம். அப்போ இவர்களெல்லாம் யார் தீனி போடுறா? யாருக்கிட்டேருந்து இவங்க காசு வாங்குறாங்க? எதற்காக இவர்கள் அண்ணன் அவர்களை பற்றியே முழுவதுமாக பேசிக்கொண்டே இருக்கிறாருன்னா இவர்கள் யார் தீனி போடுவதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி அவர்களுக்கு பணம் வரும்னு நினைக்கிறீங்க? யார் கூட்டத்தில், யார் மேடையில், யார் போட்டு கொடுத்த மேடையில் இவரெல்லாம் பேசுகிறாங்க? திராவிடத்தின் மேடையில் தானே பேசுகிறாங்க. திராவிடத்தின் அடிவரியாக தான் நிற்கிறாங்க. அப்போ இதில் இவரும் அதில் ஒன்று தான் நான் சொல்கிறேன். என்னோட அறிவுக்கு எட்டின அளவுக்கு எனக்கு எங்கிருந்துமே இந்த மாதிரி ஒரு எதிர்க்கணும், இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தியோடு இயங்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த திராவிட சித்தாந்தத்தை தவிர வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு என்னோட நம்பிக்கை.